மாமல்லபுரத்தில் தாவேக சார்பில் சர்வதேச மகளிர் தின கொண்டாட்ட விழாவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். தற்போது தாவேக சார்பில் மகளிர் தின கொண்டாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கேற்றிருக்கிறார். மகேந்திரன், இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மகளிர் தின கொண்டாட்ட விழாவானது சென்னை அருகே இருக்கக்கூடிய மாமல்லபுரத்தில் இருக்கும் தனியார் நட்சத்திர விடுதியில் தற்பொழுது 1/2 மணி நேரத்திற்கு முன்பாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த மகளிர் தின கொண்டாட்ட விழாவில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்றிருக்கிறார். அவர் உரை நிகழ்த்தவும் இருக்கிறார். தற்பொழுது கலை நிகழ்ச்சிகளானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இன்றைய மகளிர் தின விழாவை பொறுத்தவரை முக்கியமான அம்சமாக இன்று தமிழக வெற்றிக் கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் மகளிருக்கென என்னென்ன வாக்குறுதிகள் கொடுக்க போகிறார்கள், என்னென்ன தேர்தல் வாக்குறுதிகள் தயார் செய்திருக்கிறார்கள், அதனை இன்று விஜய் அறிவிக்க இருக்கிறார். ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வேலூர், அதே போன்று தஞ்சாவூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட இடங்களில் நடந்த சில பிரச்சார மக்கள் சந்திப்பு கூட்டங்களில் எல்லாம், நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டங்களில் எல்லாம் சில வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார். அதுபோன்று 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மகளிருக்கென என்னென்ன வாக்குறுதிகள் கொடுக்க போகிறார்கள் என்பதை விஜய் இன்று அறிவிக்க இருக்கிறார். இதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் மண்டல வாரியாக சென்று பல்வேறு அமைப்புகள், விவசாய அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடம் கருத்து கேட்டு இந்த தேர்தல் அறிக்கையை தயார் செய்திருக்கிறார்கள். அதனை பல்வேறு கட்டங்களாக விஜய் வெளியிட்டுக் கொண்டு வருகிறார். இதுவரை 20க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை விஜய் 3 இடங்களில் தெரிவித்திருக்கிறார். தஞ்சாவூரில் விவசாயிகள் தொடர்பான வாக்குறுதிகளை தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தான் நாளை சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்பட இருக்கிறது. அதனை ஒட்டி அதற்கு முன்னதாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மகளிர் தினத்தை முன்னிட்டு இன்று தமிழகம் முழுவதிலும் இருந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில, மாவட்ட மகளிர் நிர்வாகிகள் பங்கேற்கக்கூடிய மகளிர் தின கொண்டாட்ட விழா நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. அதுபோன்று தற்பொழுது இந்த விழாவானது நடைபெற்று வருகிறது. விஜய் இந்த விழாவில் பங்கேற்றிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் உரையாற்றக்கூடிய விஜய் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மகளிருக்கென தயார் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கையினை 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மகளிருக்கென வாக்குறுதிகள் என்ன, அவர்களுக்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கை என்ன என்பதை தற்பொழுது விஜய் சற்று நேரத்தில் இந்த மகளிர் தின கொண்டாட்ட விழாவில் அறிவிக்கவிருக்கிறார். மாமல்லபுரத்தில் தாவேக சார்பில் சர்வதேச மகளிர் தின கொண்டாட்ட விழாவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கேற்றிருக்கிறார். அதே சமயம் விழாவில் தாவேக பெண் நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த சர்வதேச மகளிர் தின விழா கொண்டாட்டத்தில் மகளிருக்கான வாக்குறுதிகளை தாவேக தலைவர் விஜய் அறிவிப்பார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்புக்காக மிகப்பெரிய எதிர்பார்ப்பானது எழுந்திருக்கிறது. விஜய் என்ன மாதிரியான தேர்தல் வாக்குறுதிகளை இந்த விழாவில் அறிவிப்பார், குறிப்பாக மகளிருக்கான வாக்குறுதிகளை விஜய் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிற நிலையில் என்னென்ன வாக்குறுதிகள் வர இருக்கின்றன என்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பானது எழுந்திருக்கிறது. மாமல்லபுரத்தில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சிறப்பு விழாவானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிலையில் மாமல்லபுரம் 4 பாயிண்ட்ஸ் பை ஷெரட்டன் ஹோட்டலில் நடைபெறும் விழாவில் தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்றிருக்கிறார். அதே சமயம் தாவேகாவின் நிர்வாகிகள் மற்றும் பெண் நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். அங்கு கலை விழாவானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிலையில் இதற்கடுத்து இதில் பங்கேற்றிருக்கும் தாவேகாவின் தலைவர் விஜய் மகளிருக்கான தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.